வணக்கம். இன்றைய நாள் சிறப்பு உலக ஹோமியோபதி தினம். ஆயுஷ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? 5 வகையான மருத்துவம், அதுல ஒண்ணுதான் ஹோமியோபதி. அதுல என்ன சிறப்புடையதுன்னா, இந்த உலக மக்கள்லயே அதிகமான மக்கள் பின்பற்றப்படுகின்ற 2வது மருத்துவ முறை அது ஹோமியோபதி தான். இந்த ஹோமியோபதின்ற மருத்துவத்தை நமக்கு கண்டுபிடித்து தந்தவர் யாருன்னு சொன்னா, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த டாக்டர் சாமுவேல் ஹனிமேன். அவருடைய பிறந்த நாள் தாங்க இன்னைக்கு. அதனால்தான் இன்றைய நாளை ஹோமியோபதி தினமா கொண்டாடுறாங்க. இந்த ஹோமியோபதி தினத்தினுடைய இந்த வருடத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னா, நீடித்த ஆரோக்கியத்திற்கான ஹோமியோபதி அப்படிங்கிறது தான். நிலையான ஆரோக்கியம் கிடைக்குது இந்த மருத்துவத்துல அப்படின்றது ஒரு சிறப்பு. இந்த நம்ம தமிழ் மொழியில சொல்லுவாங்க இல்லையா, முல்லை முள்ளால் எடுன்னு சொல்லிட்டு, அந்த வகையில நம்முடைய நோய் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஒத்த மருந்தை கொடுத்து அவங்க அந்த நோயை சரி பண்றதுனால மீண்டும் அந்த நோய் வராத அளவுக்கு சிறப்புடைய ஒரு மருத்துவமா இருக்கு இந்த ஹோமியோபதி. ஹோமியோபதி அப்படிங்கிறதே நமக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மருத்துவம் தான். ஏன்னா நோயே பார்த்தீங்கன்னா நமக்கு பழக்க வழக்கங்கள், உணவு முறை, இது எல்லாத்தினாலே வருது இல்லையா? ஆனால் நம்முடைய கேரக்டரெல்லாம் அவங்க நல்லா விசாரிச்சு கேஸ் ஸ்டடி பண்ணி அந்த மருந்து கொடுக்குறாங்க. அதனால நமக்கு அந்த நோய் மீண்டும் வராம நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நான் இந்த மருத்துவத்தை தான் ஃபாலோ பண்றேன். அதனால நீங்களும் இந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி.